Hello friends, welcome to Spicy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காஜு கட்லி எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து நீங்கள் முழுசும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உடச்ச பருப்பும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிற பருப்பாக இருந்தால் பர்ஃபி நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 120 கிராம் சர்க்கரை, 50 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா 60 ml, நெய் சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஜலிக்கிறதுக்கு வந்து ரவை சலிக்கிற ஜல்லடை வந்து எடுத்துக்கோங்க. கத்தியோ இல்லை பீஸா கட்டரோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா திக்கான ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பவுடராக வந்து திரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து ஓட்டினீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு வந்து எண்ணெய் விட்டு பிசு பிசுன்னு போயிடும். அப்போ ஜல்லடையில் வந்து வடிக்க வராது, அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். வேறு எதுக்காக தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பர்ஃபிக்கு இந்த மாதிரி பொழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து 50 கிராம் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துறேன். ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கடாயில் வந்து சர்க்கரை 120 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பாதி அளவு தண்ணி, 60 ml தண்ணி வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து பாதி அளவு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்பி பதம் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து பபிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பபிள் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா வரும்போது உங்களுக்கு கம்பி பதம் வந்து வந்துடும். இப்போ வரும்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்து பார்ப்போம். சூடாக இருக்கும், தண்ணியில் கை நனைச்சிட்டுடுங்க. பாருங்கள், சூப்பராக கம்பி பதம் வந்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருக்க பால் பவுடரையும் கேஷ்யூ பவுடரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கிளறுங்க. நல்லா வந்து சூடாக இருக்கும் உங்களுக்கு கை வைக்கிறதுக்கும் கிளறதுக்கும். நான் கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கிறேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு வந்து ஸ்டவ் வந்து ஆனில் இருக்காது, ஆனாலும் சூடு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சூடு ஆறட்டும் அப்படின்னு விட்டோன்னா மேலே மட்டும் ட்ரை ஆயிரும், உள்ளே கொலக்கொலான்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது பீசஸ் வந்து சரியாக வராது. சில இடத்துல ட்ரை ஆகும், சில இடத்துல சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரண்டி வச்சே நல்லா வந்து மசிச்சு விடுங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பட்டர் ஷீட்டில் போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் மட்டும் கையில் தெளிச்சிட்டு கையில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவு உருட்டினீங்க அப்படின்னா நல்லா வரும். இப்போ வந்து எனக்கு சாஃப்டாக தான் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சப்பாத்தி ரோலர் வச்சு நம்ம இதை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து திரட்டியாச்சு. ஷீட் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து லைட்டாக மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா லேசாக வரன்னு போகாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிற்பாடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்திருந்தது பர்ஃபி எனக்கு. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்பியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். திருப்பியும் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு குக்கீஸ் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் மட்டும் குக்கீஸ் கட்டரை யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா வந்துச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து திக்னஸோட பர்ஃபி வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னமாக போனாலும் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இந்த சைஸ் இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்ட்டு. நல்லா கலக்கி விட்டதுனால தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் பால் பவுடர் சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதனுடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், அமுக்கி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப ஃபைனாக ஓட்ட இருக்க ஜல்லடையில் சலித்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வராது. கொஞ்சம் ரவை ஜல்லடையில் சலிச்சா தான் வரும். நம்மளோட காஜு கட்லிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். Thank you.